காற்றின் குரல். ஹலோ மக்களே, ஒரு கதை சொல்லட்டா நிகழ்ச்சியில் காற்றின் குரலாய் உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் சகி. கடல் அருகே இருக்கிற ஊர்களுக்கு ஒரு தனி வாசனை இருக்கும். உப்பு கலந்த காற்று, ஈரமான மணல், அதிகாலை நேரத்துல வலையை தூக்கிக்கிட்டு நடக்கிற மனிதர்கள், சாயந்தர நேரத்துல கரை சேர்ற படகுகள். அந்த வாழ்க்கை வேகமா ஓடாது, ஆனா ஆழமா இருக்கும். நாகை மாவட்டத்தோட எல்லைக்கு பக்கத்துல இருந்த அந்த சின்ன மீனவ கிராமம் அப்படித்தான் இருந்துச்சு. காலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஊர் விழிச்சிடும். பெண்கள் தண்ணீர் எடுப்பாங்க, ஆண்கள் கடலுக்கு போக தயாராவாங்க, குழந்தைகள் தூக்க கண்களோட பள்ளிக்கு கிளம்புவாங்க. அந்த ஊர்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேரு முத்து. வயசு ஒரு 35 இருக்கும். கருப்பா, வெயில்ல கருகுன ஒரு முகம், தடித்த மீசை, கைகள்ல எப்பவும் உப்பு படிஞ்சிருக்கும். அவன் முகத்துல சிரிப்பு குறைவா இருக்கும், ஆனா ரொம்ப நல்ல மனசு. அவன் கடலை ரொம்ப நேசிப்பான். கடல் துரோகம் பண்ணாதுன்னு எப்பவும் சொல்லுவான். ஆனா அவன் வாழ்க்கைய அதிகமா உடைச்சதே அந்த கடல் தான். முத்துவுக்கு அப்பா கிடையாது. அவன் 10 வயசு இருக்கும் போதே கடலுக்குள்ள போனவர் திரும்பி வரவே இல்லை. ஒரு நாள் இரவு புயல், 3 படகுகள் காணாம போச்சு. அதுல ஒண்ணு அவன் அப்பாவுடையது. அந்த நாள்ல இருந்து முத்துவோட அம்மா மரகதம் எப்பவும் பயத்திலேயே வாழ ஆரம்பிச்சாங்க. கடலுக்கு போகாதடான்னு அடிக்கடி அவன் கிட்ட சொல்லுவாங்க. ஆனா கடற்கரையில பிறந்த மனிதனுக்கு கடலை விட்டு வாழ்றது சுலபம் இல்லை இல்லையா? முத்து வளர வளர அவனும் மீன் பிடிக்க போக ஆரம்பிச்சான். ஆரம்பத்துல அம்மா அழுவாங்க, பிறகு அமைதி ஆயிட்டாங்க. ஏன்னா வறுமை சில நேரம் பயத்தையே அமைதியாக்கிடும். முத்துவுக்கு ஒரு நண்பன் இருந்தான், சேகர். ஊர்ல எல்லாரும் அவனை சிரிப்பு சேகர்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா அவன் வாயை மூடிட்டு இருக்கிற நேரங்கிறது ரொம்பவே அரிதான ஒரு விஷயம். மழை வந்தாலும் ஜோக்கு, வெயில் அடிச்சாலும் ஜோக்கு, கடல் ஆக்ரோஷமா இருந்தாலும் ஜோக்கு தான். ஒரு நாள் காலையில 2 பேரும் வலைய சரி செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ சேகர் கேட்டா, டே முத்து, உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையே இல்லையா? முத்து சிரிக்காம பதில் சொன்னான், நான் வீட்டுக்குள்ள இருந்தா தான் கல்யாணம் நடக்கும், பாதி நாள் கடல்ல தானே இருக்கேன், அப்போ உனக்கு கடலோட தான் கல்யாணம். இதை கேட்கவும் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு சிரிப்பு வந்தாலும் முத்து சிரிக்க முயற்சி பண்ணான், அவ்வளோதான். ஆனா அவன் மனசுக்குள்ள எப்பவும் ஒரு வெறுமை இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அவன் வாழ்க்கை முழுக்க ஒரு கேள்வி இருந்துச்சு, அப்பா அந்த இரவு எவ்வளோ பயந்துருப்பாரு. அந்த நினைவு அவனை ராத்திரி நேரங்கள்ல தூங்கவே விடாது. ஒரு நாள் மாலை நேரம் அந்த ஊருக்கு ஒரு புது ஆசிரியர் வந்தாங்க. பேரு யாழினி. நகரத்துல வளர்ந்த ஒரு பொண்ணு, ஆனா பேசுறது ரொம்பவே மென்மையா இருக்கும். குழந்தைகள்கிட்ட அன்பா இருப்பா. கிராம வாழ்க்கைய ரசிக்க ஆரம்பிச்சிட்டா. முதல் நாள் பள்ளிக்கு போகும்போது கடற்கரையில முத்துவ பார்த்தா. அந்த சமயம் அவன் வலைய சரி செஞ்சுட்டு இருந்தான். காற்று பலமா அடிச்சுது. அவன் தலைய தூக்கி பார்த்தான். அந்த ஒரு நொடியில யாழினிக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. இந்த மனுஷன் சிரிச்சதே இல்லை போல. அடுத்த சில நாட்கள்லயே யாழினிக்கு அந்த ஊர் பழக்கமாயிடுச்சு. குழந்தைங்கெல்லாம் அவகிட்ட விரும்பி பேச ஆரம்பிச்சாங்க. அந்த ஊர் பெண்களும் அவகிட்ட நல்ல விதமா பழக ஆரம்பிச்சாங்க. ஆனா முத்து மட்டும் தூரமா தான் இருந்தான். ஒரு நாள் பள்ளி முடிந்து யாழினி கடற்கரையில உட்கார்ந்து இருந்தா. சாயந்தரம் சூரியன் மெதுவா கடலுக்குள்ள இறங்கிட்டு இருந்தது. அந்த நேரம் முத்து வந்தான். இங்க தனியாலாம் உட்காராதீங்க, இருட்டாயிரும். யாழினி சிரிச்சா. நீங்க தினமும் இந்த கடலை பார்த்துட்டே இருக்கீங்களே, உங்களுக்கு சலிக்காதா? முத்து கடலை பார்த்தான். பிறகு சொன்னா, சில விஷயங்கள் பயமா இருந்தாலும் அதை விட்டுட்டு போக முடியாதுங்க. அந்த பதில் யாழினிய அமைதியாக்குச்சு. நாட்கள் கடந்து போச்சு. முத்து மெதுவா பேச ஆரம்பிச்சான். யாழினி அவங்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்பா. உங்களுக்கு என்ன பிடிக்கும்? கடல். அதை தவிர வேற என்ன பிடிக்கும்? முத்து கொஞ்சம் யோசிச்சான். அதை தாண்டி நான் வேற எதையும் யோசிச்சது இல்லைங்க. அந்த வார்த்தை யாழினியோட மனசு கிழிச்சுது. ஏன்னா சில மனிதர்கள் வாழ்க்கையை வாழவே மாட்டாங்க, வாழ்க்கையை தாங்கிக்கிட்டு மட்டும் இருப்பாங்க. ஒரு நாள் மாலை நேரம் மழை வர போற மாதிரி வானம் கருமையா இருந்தது. முத்து வழக்கம் போல ஸ்கூலுக்கு பக்கத்துல இருந்த டீ கடையில உட்காந்து டீ குடிச்சிட்டு இருந்தான். ஸ்கூல் முடிஞ்சிடுச்சு. பசங்க எல்லாம் வேக வேகமா அவங்கவுங்க வீட்டுக்கு ஓடிட்டு இருந்தாங்க. அந்த நேரம் யாழினி
பள்ளி முன்வாசல் கட்டடத்துக்கிட்ட உட்காந்து சில நோட்டு புத்தகங்களை திருத்திட்டு இருந்தா. காற்று பலமா அடிச்சுது. அதுல ஒரு கட்டுரை பேப்பர் பறந்து முத்து உட்கார்ந்திருந்த இடத்துக்கிட்ட வந்து விழுந்துச்சு. முத்து அதை எடுத்தான். என் அப்பா என்ற தலைப்பு. அவன் முதல்ல திருப்பி கொடுக்கத்தான் நினைச்சான். ஆனா அந்த முதல் வரி அவன் கண்கள்ல பட்டுச்சு. என் அப்பா தினமும் கடலுக்கு போவார். அவன் படிக்க ஆரம்பிச்சான். அவர் ஒவ்வொரு முறை படகில் போகும்போது என் அம்மா பயப்படுவார், நானும் பயப்படுவேன். ஆனால் என் அப்பா மட்டும் சிரித்து கொண்டே கடல் நம்மளை ஏமாத்தாதுன்னு சொல்லுவார். அந்த வரியை படிச்ச நொடியில முத்துவோடைய முகம் மெதுவா மாறுச்சு. ஏன்னா அதே வார்த்தைய அவன் அப்பாவும் சொல்லியிருந்தாரு, கடல் துரோகம் பண்ணாதுன்னு. அவன் சில நொடிகள் அந்த பேப்பரை பார்த்துக்கிட்டே இருந்தான். கடந்த காலம் முழுக்க அவன் மனசுக்குள்ள திரும்பி வந்தது. அந்த நேரம் யாழினி பக்கத்துல வந்தா. அது குழந்தைங்க எழுதின கட்டுரை. முத்து மெதுவா அந்த பேப்பரை கொடுத்தான். ஆனா அவனுடைய கண்கள்ல இருந்த கலக்கம் யாழினிக்கு புரிஞ்சுது. இந்த பையன் அப்பாவை பத்தி இவ்வளோ பயத்தோட எழுதியிருக்கானே என்று அமைதியா முத்து கேட்க யாழினி மெதுவா சிரிச்சா. கடலோர குழந்தைங்க எல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாவே பெரியவங்களாயிடுறாங்க. அந்த வார்த்தை முத்துவோட மனச எங்கேயோ தொட்டுச்சு. அவன் தன்னோட அப்பாவை நினைச்சான். அந்த இரவு அவனால தூங்க முடியல. வெளியே கடல் சத்தம், உள்ள நினைவுகள். அவன் முதல் முறையா தன்னுடைய அம்மா கிட்ட கேட்டான், அப்பா போனனால நீங்க மறக்கவே இல்லையாம்மா? மரகதம் சில நொடிகள் அமைதியா இருந்தாங்க. பிறகு மெதுவா சொன்னாங்க, மறந்துட்டா நான் வாழ முடியாதுடா. நினைச்சுக்கிட்டே இருந்தா தான் அவர் இன்னும் என் கூட இருக்கிற மாதிரியே தோணும். அதை கேட்ட உடனே முத்து அமைதி ஆயிட்டான். அந்த இரவு அவன் கடற்கரைக்கு போனான். நிலா வெளிச்சத்துல கடல் வெள்ளையா மின்னுச்சு. அவன் மெதுவா கடலை பார்த்து கேட்டான், என் அப்பாவை எடுத்துக்கிட்ட நீ என்னையே இன்னும் விடல? காத்து மட்டும் பலமா அடிச்சுக்கிட்டே இருந்தது. சில கேள்விகளுக்கு வாழ்க்கை பதில் சொல்லாது, ஆனா காலம் சொல்லும். அடுத்த வாரம் பெரிய புயல் எச்சரிக்கை வந்தது. ஊர் முழுக்க பதட்டம். யாரும் கடலுக்கு போகாதீங்கன்னு அறிவிப்பு. ஆனா வறுமைக்கு புயல் பயம் இல்லை. சில படகுகள் போச்சு. அதுல சேகரும் இருந்தான். மாலை வரைக்கும் அவன் திரும்பவே இல்லை. ராத்திரியும் ஆயிடுச்சு. ஊர் முழுக்க அழுக. சேகருடைய மனைவி கதர்னா. முத்துவோட இதயம் வேகமா துடிச்சுது. ஏன்னா அவன் திரும்பவும் அதே இரவை பார்க்க ஆரம்பிச்சிருந்தான். அப்பா காணாம போன அந்த இரவு, அந்த நினைவு அவனை உடைச்சது. அங்க உள்ள மக்கள் தடுத்தும் அவன் படகை எடுத்துக்கிட்டு போனான். டேய் போகாதடான்னு ஊர்ல உள்ளவங்க எல்லாம் கத்துனாங்க. ஆனா முத்து கேட்கல. கடலுக்குள்ள படகு போச்சு. மழை, இடி, கரும்பட்ட அலைகள். அந்த இரவு கடல் கொடூரமா இருந்துச்சு. ஆனா முத்துவோட மனசுக்குள்ள அதை விட பெரிய புயல் அடிச்சிட்டு இருந்தது. பல மணி நேரம் தேர்னதுக்கு அப்புறம் தொலைவுல சேகருடைய படகு கவிழ்ந்தபடி இருந்துச்சு. முத்து அவனை காப்பாத்தினான். கரை திரும்பும் போது அதிகாலை சூரியன் உதிக்க ஆரம்பிச்சிருந்தது. ஊர் முழுக்க ஓடி வந்துச்சு. சேகருடைய மனைவி அழுதுகிட்டே கணவனை கட்டி பிடிச்சான். அந்த நேரம் முத்து அமைதியா நின்னான். யாழினி அவனையே பார்த்துட்டு இருந்தா. பிறகு மெதுவா கேட்டா, பயமா இல்லையா முத்து உங்களுக்கு? முத்து முதல் முறையா சிரிச்சான். பயம் இருந்துச்சு. அப்புறம் அவன் கடலை பார்த்தான். சில நேரம் பயத்தை விட யாரையாவது இழக்க கூடாதுன்னு தோன்ற உணர்ச்சி தான் பெருசா இருக்கும். அந்த நாள்ல இருந்து முத்து மாற ஆரம்பிச்சான். அவன் கொஞ்சம் முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் சிரிக்க பழகிருந்தான். அம்மாவோட பேச ஆரம்பித்தான். குழந்தைகளுக்கு மீன்பிடி கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சான். யாழினி கிட்ட தன்னுடைய மனசை திறக்க ஆரம்பிச்சான். ஒரு நாள் மாலை பொழுது அவன் மெதுவா சொன்னான், நான் வாழ்க்கை முழுக்க கடலை பார்த்தேன். ஆனா கரையில நிக்கிற மனிதர்களை பார்க்கவே மறந்துட்ட போல இல்ல? யாழினி இதை கேட்டுட்டு சிரிச்சா. இப்ப பாருங்க. கடல் காற்று மெதுவா அடிச்சுது. தொலைவுல குழந்தைகள் சிரிச்சிட்டு இருந்தாங்க. முத்து அந்த சத்தத்தை அமைதியா கேட்டான். ஏன்னா பல வருடங்களுக்கு பிறகு அவன் முதல் முறையா வாழ்க்கைய பயம் இல்லாம பார்க்க ஆரம்பிச்சிருந்தான். சில மனிதர்கள் கடலை ஜெயிக்க நினைப்பாங்க. ஆனா வாழ்க்கை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது ஒண்ணுதான், கடலை யாராலையும் ஜெயிக்க முடியாது. அதை புரிஞ்சுக்கிட்டு வாழ மட்டும்தான் முடியும். மீண்டும் ஒரு கதையுடன் நாளை சந்திக்கலாம். நன்றி.